சிங்கம் சுண்டெலி கதை. சிறியவர்களும் பெரிய உதவி செய்ய முடியும் என்பதை விளக்கும் இந்த கதை இதோ. கதை விவரம். ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அதுவே அந்த காட்டுக்கே ராஜாவாக இருந்தது. ஒரு நாள் சிங்கம் தனது உணவை உண்ட பிறகு ஒரு பெரிய மரத்தின் அடியில் படுத்து ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தது. அப்பொழுது அங்கிருந்த ஒரு சிறு சுண்டெலி விளையாடிக்கொண்டே அஜாக்கிரதையாக சிங்கத்தின் மேல் ஏறி ஓடத் தொடங்கியது. திடீரென்று சிங்கம் விழித்துவிட்டது. சுண்டெலியை பார்த்து மிகவும் கோபமடைந்தது. அதன் மீது பாய்ந்து தனது பெரிய பாதத்தால் அதை அழுத்திக் கொண்டது. சுண்டெலி பயத்தில் நடுங்கிக் கொண்டே சிங்கத்திடம் மன்றாடியது. காட்டு ராஜாவே, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். தெரியாமல் உங்கள் நிம்மதியை கெடுத்துவிட்டேன். இந்த முறை மட்டும் என்னை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு ஏதேனும் ஒரு நாள் நான் உபகாரம் செய்வேன் என்று சத்தியம் செய்கிறேன். சிங்கம் அந்த சுண்டெலியின் சின்னஞ்சிறு வடிவத்தையும் அதன் பயத்தையும் பார்த்து சிரித்தது. நீயா எனக்கு உதவப் போகிறாய்? உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேலி செய்தது. இருப்பினும் அதன் தயாள குணம் காரணமாக சிங்கமானது சுண்டெலியை விடுவித்தது. சுண்டெலி சிங்கத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடி மறைந்தது. உதவி செய்ய வாய்ப்பு. சில நாட்கள் கழித்து அந்த சிங்கம் காட்டில் திரிந்து கொண்டிருந்தபோது ஒரு வேடனால் வைக்கப்பட்டிருந்த வலைக்குள் எதிர்பாராத விதமாக சிக்கிக் கொண்டது. சிங்கம் உருமியது, போராடியது. ஆனால் வலையிலிருந்து வெளியேற முடியவில்லை. அதன் பலமும் பெரிய உடலும் எந்த பயனும் இன்றி போயிற்று. அது மிகவும் வருத்தத்துடன் கத்தத் தொடங்கியது. அந்த சத்தம் காடு முழுவதும் எதிரொலித்தது. அந்த சத்தத்தை கேட்ட சுண்டெலி தான் தப்பித்த நிகழ்வை நினைவு கூர்ந்து உடனே சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடியது. வலைக்குள் சிங்கம் மாட்டிக்கொண்டிருப்பதைக் கண்ட சுண்டெலி தாமதிக்காமல் தனது கூர்மையான பற்களால் அந்த வரையின் கயிறுகளை சிறு சிறு துண்டுகளாக கடிக்கத் தொடங்கியது. நீண்ட நேரம் கடினப்பட்டு வேலை செய்ததன் விளைவாக சுண்டெலி மெதுவாக வலையில் இருந்த பெரிய ஓட்டையை உருவாக்கியது. சிங்கம் அந்த ஓட்டை வழியாக சிரமப்பட்டு வெளியே வந்தது. இப்போது சிங்கம் வெட்கத்துடனும் அதே சமயம் மகிழ்ச்சியுடனும் சுண்டெலியை பார்த்தது. சின்னஞ்சிறு நண்பனே,